நேற்று முதல் முறையாக லண்டன் தமிழ் மார்க்கெட் லண்டனில் நடக்கிற ஒரு பெரிய வர்த்தக சந்தைக்கு போயிருந்தேன். இதில் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கஸ்டமர்ஸுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும், அதாவது பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறவங்களும் இருந்தாங்க. 2 ஃப்ளோரில் ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது கிறிஸ்டல் இவெண்ட்ஸ் அண்ட் பேங்க்வெட்டிங் ஹால் இன் ஹேஸில் நடந்த ஒரு இவெண்ட். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தேன். ஆனால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட நிறைய சாப்பாடு என்ன இருக்குது, அங்கே யார் யார் வந்திருக்காங்க, எப்படியான ஒரு இவெண்ட்டாக இருக்குதுன்னு வேடிக்கை பார்க்குறது தான் கொஞ்சம் முழு நேர வேலையாக வச்சுருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அட்டகாசமாக இருந்துச்சு. எது சாப்பிட்டாலும் நல்லா இருந்தது. ஷார்ட் ஈட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த கேக் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், ட்ரை பண்ணலை. புட்டு இருந்துச்சு. அதில் புட்டில் கீரை புட்டு, சுறா புட்டு, அதுக்கப்புறம் அப்பம் எல்லாமே போட்டு அட்டகாசமாக, ப்ரைஸஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. வந்ததுனால என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அவங்க ஏபி கலெக்டிவ் ஹீலிங்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜி சர்வீசஸ் நடத்துகிறாங்க, ரெஜிஸ்டர்ட் சைக்காலஜிஸ்ட். இப்போ புதுசாக ஒரு குரூப் ஹீலிங் தெரப்பி அச்சம்னு சொல்லிட்டு அச்சம் தவிர்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்திருந்தேன். கொஞ்சம் புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். கொஞ்சம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் அரட்டை அடித்தேன். அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. இதில் தெய்வ குழந்தைகள் என்று சொல்லப்படுற சிறப்பு குழந்தைகளுடைய நடனம் என்னை ரொம்பவே கவர்ந்தது. அடுத்ததாக சின்ன குட்டீஸோட நடனம். எங்களுடைய பாரம்பரிய கலைகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போயிட்டே இருக்குன்றது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸுக்கான ஒரு ஸ்தலம். இதில் 16 வயசான சஹானான்ற இந்த பெண் அவங்களுடைய ஏஐ பிஸ்னஸுக்காக பிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடைசியில் நெல்லி க்ரஷ் அண்ட் மேங்கோ ட்ரிங்க் 1 பவுண்டுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று கவனித்தேன். அவங்க பழைய அந்த மணவரை பெண்களை அலங்காரம் பண்ணிவிட்டு கேட்வாக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு விமென்ஸ் டேக்கான ஒரு பேனலெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதோடு சேர்த்து எனக்கு இந்த மணவர பெண்களை திருப்பி திருப்பி பார்க்கணுன்னு ஆசை இல்லை. ஏன்னா ஒரு வேளை நான் அந்த காலத்தை கடந்தனாலேயா இருக்கலாம். பட் ஸ்டில் பெண்கள் இன்னுமே அந்த சமையல் அறையும் மணவரையும் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கணுமான்ற மாதிரி, நீங்கள் கிராஜுவேஷனுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு, இல்லை வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதா அதுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஹாலிடே போடுறீங்களா அதுக்கு நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் போட முடியும், அந்த மாதிரி ஃபேஷன் பீரியட் எல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். மாடல் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வாலண்டியர் பண்ணுறேன்.